இன்றைக்கி வந்துட்டு நம்ம கதையை சொல்லுவோம். அதாவது என்ன கதை அப்படின்னா, இன்றைக்கி செப்டம்பர் 20 சரியா? செப்டம்பர் 20 போன வருஷம் வந்துட்டு எங்கே இருந்தோம்? போன வருஷம் வீட்டில் தான் இருந்தோம். இங்கேயா? போன வருஷம் இங்கே இருந்தோம். ஆனால் அதை கூட நான் மறந்துடுவேன். அதுக்கு முந்தின வருஷம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு வச்சாங்க வெடி எனக்கு. அப்படிதானடி? கல்யாணம் எனக்கு செப்டம்பர் 12ங்க, 12ஆம் தேதி கல்யாணம். 13, 14, 15 ஊரில் இருந்தோம். அதாவது எங்கள் ஊரில் சொந்த ஊரில் இருந்தோம். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி இங்கே வந்தோம், கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்து 5 நாள் ஊரில் இருந்தோம்ப்பா. 5 நாளாக இருந்தோம். இல்லை 3 நாள் தான் வந்துட்டோம்ல. இல்லை நான் 3ஆம் நாள் போகக்கூடாதுல்ல. 3ஆம் நாள் போகல, மறுவீடு போய். சரி, 4ஆம் நாள் போகக்கூடாதுன்னா 5ஆம் நாள் கிளம்பி வந்தோமா? 5ஆம் நாள் நைட்டு கிளம்புறோம். 3ஆம் நாள் மறுவீடு போயிருந்தோம்ப்பா. 4ஆம் நாள் கிளம்பக்கூடாது சொல்லிட்டாங்க. 5ஆம் நாள் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி 5ஆம் நாள் கிளம்புனோம்னா 12, 13, 14, 15, 16 கிளம்பணும். 16 கிளம்புனோம்னா 17, 18 18லாம் உனக்கு லைட்டாக காய்ச்சல் இருந்துச்சு. 19 தான் வந்துட்டு ரொம்ப ஆள் இருந்துட்டு ரொம்ப குண்டிட்டாங்க. அவர் பார்த்தா நைட்டு ஊருக்கு போகலான்னு தான் பிளான். ஏன்னா இப்படி உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லையா, மூச்சு விட முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. அதோட ஊருக்கு போயிடலான்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வேலை பார்த்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னடா இப்போதான் மேரேஜே இருக்கு, செத்துருவோம் போலையே வயல் அடிச்சு அப்படிதான் நினைச்சிருந்தேன். அதோட நான் வேலை பார்க்குற இடத்துல ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அதோட சரி சொல்லு, வேலை பார்க்குற அந்த பேரையும் சொல்லி விடு சும்மா. ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நேம் சொல்லலாமான்னு தெரில, அதே நாளைக்கு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா. அதோட இந்த மாதிரி எங்கள் என்ஜிஓவில் அது நீ சொல்லாத, நான் தான் ஃபீல் பண்ணி சொல்லுவேன். அதோட அந்த சாரி ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போகலான்னு தான் கேட்டிருந்தேன். சரி ஊருக்கு ஆம்புலன்ஸில் கூட்டி போயிடலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்துட்டு அதுவுமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த சாரி சொன்னாப்புல இது மாதிரி நம்ம தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு. அதோடு தான் அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். எப்போது நைட்டு ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஆமாம் அதுக்கு முன்னாடியே இல்லை 2:30 மணி தான் இருக்கும். ஆமாம் அந்த டைம் தான். ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே தான் ஆள் இல்லை, யாருமே இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு அட்மிஷன் போட்டு இருந்தோம். ஒரு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஒரு நாள் தான் சும்மா வந்துட்டு என்னது என்ன சொன்னாங்க, சத்து குறைபாடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் முடியலை. 20, 18 போனோம், 19, 20, 21 அங்கேயே இப்படி 5-6 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி தான் ஸ்பெஷல். வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி தான் இன்றைக்கி தானே சாப்பிட சொன்னது. இல்லை இன்னைக்குன்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு. இன்னைக்குன்னு தான் நான் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விட்டுருந்தேன். அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன் வந்துட்டு வேறு எங்கேயாவது அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்கன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு 1500 வியூஸ் போயிருந்துச்சு அந்த இடத்துல. அப்போயில ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் இவங்க வந்துட்டு சோகமாக இருந்தாங்க. அது ஒன்று, அதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தானே, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுச்சு. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எதுக்கு நான் மறுபடியும் பொழைச்சி வரவே அந்த நம்பிக்கையே இல்லை. நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, என்ன நடந்தாலும் அங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் தனியாக இருந்து கஷ்டப்படுவாருன்னு நினச்சேன். இப்போ தானே கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல. ஏமோ கண்டிப்பாக சார் வந்துட்டு அவர் பேர் என்ன, செந்தில் கணேஷ் சார் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வேலைக்கு போகிறதில்ல. அப்புறம் பாப்பா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு அது முடிஞ்சிருச்சு. இது ஏன் அப்படின்னா அந்த நாள் வந்துட்டு இன்றைக்கி தான் அந்த நாள், மறக்க முடியாத நாள். அதனால் ரொம்ப எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு வேறு போகணும். இப்போ மணி என்னென்னு பார்த்தா 7-12 ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் சமைச்சிட்டு 8:30க்கெலாம் நான் கிளம்பணும். இவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு தெரில. அதனால் பாய் சொல்லுமா அங்கே சொல்லுங்கம்மா, எனக்கு இல்லைம்மா, அங்கே சொல்லுங்க பாய். அதனால் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொரு நாள் வந்துட்டு நாளைக்கும் நாங்கள் வெயில பார்க்க வருவோம் பாப்பாவை தூக்கிட்டு. அப்பையில ஏதோ ஒரு வீடியோ போட்டு விடுவோம். ஏமா ஏதாவது போட்டு விடுவோம். நீ பெரிய ஆள் ஆகிட்டு நான் இப்படி இருந்தேனா என்ன வண்டி ஓட்டுற? சரியா? உங்கள் தாத்தா கூப்பிட்றாரு பாரு, கேட்டுச்சா உனக்கு? செல்வராஜா. உங்கள் தாத்தா யார்? செல்வராஜா, அது எங்கள் அப்பா. உங்கள் தாத்தா யார்? சோனியா. எங்க சோனியா? எப்படி சோனியா? அதில் ஒரு புறா உட்காந்து
பூரா அவள் கழுகாது என்னன்னு தெரியல பருந்து மாதிரி உன்ன இப்படியே மாதிரி உட்காந்துருக்கா. தெரியுது தெரியுது. என்ன உங்கள் தாத்தா சோனியை காணாம? சரி வாங்க போகலாம். இந்த பத்தியா சோனியே கூப்பிடு, சாப்பிட கூப்பிடு. டெய்லி பண்ண சோறு வைடி காக்காய்க்கு. காக்கா நினச்சி வைக்காத, உன் தாத்தா நினச்சி வை. மாமா நினச்சி வைக்கிறேன்.